அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடியவரு காலபுருஷ தத்துவம். நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய மாமா சொன்னாரு வேதகன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு திருமணம் அப்படின்ற சப்ஜெக்ட் அவர் கொடுத்திருக்காரு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எதுவுமே கிடைக்காது. ஏன்னா பேச போறவர் அப்படி 40 ஆண்டு காலத்துல 40 வருஷமா அனுபவத்துல பேசுறாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் பேசும்போது ரொம்ப அமைதியா கவனிங்க, நோட் பண்ணுங்க. பொன்னையாசாமி அவர்களை வரவேற்கிறேன், அன்புடன் வரவேற்கிறோம். பல தாய்மார்கள் படக்கூடிய அவஸ்தை கொஞ்சம் நெஞ்ச அவஸ்தை எல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அவங்க படுற அவஸ்தையெல்லாம் நான் நேரடியாவே பார்த்தேன். இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை பிறப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகும்போதுதான் அங்கே ஒரு சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சு. அப்ப கணவன் மனைவியும் சேரும் போது இவர்கள் யாருக்கேனும் ஒருவர் மலச்சிக்கல் இருந்தால் அல்லது மலத்தை அடக்கி கொண்டு அவர்கள் சேர்வார்களானால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆட்டிசம் குழந்தை என்பதை உறுதி செய்யும். இத கண்டு எடுத்ததுக்கு பின்னாடி கிரக நிலைகளுக்குள்ள போறோம். அப்போ 9 கிரகத்துல சுக்கிரனை மட்டும்தான் நம்ம தூக்குறோம், சுக்கிலமும் சுரோனிதமும். அப்ப இந்த சுக்கிலத்துக்கும் சுரோனிதத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிரன் இந்த அசுபதி மகம் மூல நட்சத்திரத்தில் நின்றதானால் நிச்சயமாக இவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தையை சற்று கவனமாக பார்க்க வேண்டும். இது எதோச்சியா இருக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய வழிபாடுகள்லாம் சொல்லி பல குழந்தைகள் வந்து இந்த ஆட்டிசத்திலிருந்து மீட்டு வந்துடும். இதுக்கு வழிபாடு இன்னொன்னு என்னன்னா அந்த பேர், அவர்களுக்கு அது சரியான பேர். ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, காலையில ஒரு நண்பர் பேசினார். அவர் சொல்றதுல ஒரு விஷயத்தை ஒத்துக்கலாம். ஜோசி யாரு பேர் வைக்கிறது அப்படின்னு இல்லையா? அது இல்ல. ஜோதிடர்களாலதான் இன்னைக்கு எல்லா கோயில்லையும் விளக்கெரியுது. ஜோதிடர்களாலதான் பல குடும்பங்கள் வாழும். ஜோதிடர்கள் மூலமா தான் பலரும் நன்மை அனுபவிக்கிறாங்க. நாம எப்பயுமே நம்மளை விட்டு கொடுத்துடவே கூடாது. எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்துட கூடாது இல்லையா? அதை நம்ம ரொம்ப இதா இருக்கணும். இப்ப காலபுருஷ தத்துவத்தினுடைய 2-7 குடையவன் சுக்கிரன், ரைட்? 11 குடையவன் சனி. ஆனா சுக்கிரன் சனி வேதகன் இல்லையா? சுக்கிரன் சனி வேதகன். ஆனா அதை விட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கிராமத்திலையும் சரி நகரத்திலையும் சரி பழைய பண்பாடு மாறாத குடும்பத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டால் வீட்டை விட்டு வெளியே போகாத, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தெரியுமா? என்ன காரணம்? 2-7 மாரகம் 11 பாதகம். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட உடனேயே மாரகம் பாதமும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அதுக்குதான் என்ன சொல்லுவான், வீட்டை விட்டு வெளியே போ. எவ்வளவு பண்பாடா அவன் சொல்லியிருக்கான் பாருங்க இல்லையா? இதை விட நீங்க சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லும் போது சொல்லணும். எங்க பகுதியில எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா சரி, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தாய்மாமைங்க மாலைன்னு போடுவாங்க. ஆனா நம்ம பண்பாட்டுல இன்னைக்கும் நம்மளை பெத்த பொண்ணுக்கு அம்மா கூட பிறந்து தாய்மாமன் தான் மாலை போடணும் இல்லையா? மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி தானே போடணும். இதுல என்ன சிக்கல் இருக்கு தெரியுமா? இப்ப 4ஆம் இடம் தாயார், ஆமாவா இல்லையா? 4ஆம் இடம் தாயார். இந்த தாயாருக்கு இளைய சகோதரர் அப்படின்றது தாய்க்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம் தானே வரும். இந்த 6ஆம் இடம் மாலை போட்டா ஒருத்தன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? வெட்டிய கடைக்காரன் ஆயிடுவான், அவனா மாட்டானா? ஆனா அதே நேரத்துல அந்த தாயோட மூத்த சகோதரர் இருக்காரு பாருங்க, தாய்க்கு மூத்த சகோதரர் 11ஆம் இடம், அது 2ஆம் இடம் ஆயிடுமா? இப்ப அவன் மாலை போட்டாங்க வாழ்வாங்களா இல்லையா? இதைத்தான் நம்ம செய்யணும். இதுல ஒரு பெரிய இப்படித்தான் சில பண்பாடுகளும் பழக்க வழக்கமும் நம்ம மாறி போய் கிடக்கு. இத நாம பக்குவமா சொன்னோம்னா சரியா வரும். சில பேரு இந்த தாய்மார்கள் தான் கோச்சுக்காதீங்க, அதப்படி என் தம்பி மாலை போடாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? இவங்க கூட பிறந்த விட்டு கொடுக்காம பேசுறாங்க. தான் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நினைக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம அண்ணனை கொண்டு போய் சில ஜாதகங்களை பார்த்தோம்னா
இந்த கல்யாண முகூர்த்தம் நம்ம சேர்த்து போடும்போது சில இதுல கர்மஸ்தானமும் சேர்ந்து விளையாடும். இப்ப ஒண்ணும் இல்ல, 9ல சனி, 9ஆம் இடத்துல சனி இருக்கு. இப்ப இந்த சனி பாகிஸ்தானத்துல சனி நிக்குதுன்னு சொல்லலாம். 9ல சனி, அவர் என்ன ஆதிபத்தியம் வேணாலும் வாங்கிட்டு போட்டோம். ஆனா கல்யாணம் அப்படின்னு பிக்ஸ் ஆன உடனே கல்யாணம் பிக்ஸ் பண்றாங்க பிள்ளைக்கு. அப்ப அந்த பிக்ஸ் பண்ணும்போது அந்த மனவரையில பெற்ற தாய் தந்தையை அந்த கன்னியாதானம் செய்ய எதுவும் இல்லாம அந்த தகப்பனால கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு அந்த கல்யாணம் பண்ணாதான் அந்த கர்மா சரியா வரும். இல்லாட்டி கல்யாணம் முடிஞ்சோடனே கர்மா முடியும். இது ரொம்ப கவனிச்சுதான். இதை விட ஒரு உண்மையான விஷயம் நீங்க நல்லா புரிச்சுக்கோங்க. இது வெறும் கட்டத்துக்கு தான் பலன். நீங்க கிரகங்களை தான் போட்டு பார்த்துக்கிட்டீங்க, வெறும் கட்டத்துக்கு தான் பலன். இப்ப காலையில தங்கப்பாண்டியன் ஐயா வந்து பேசினார். குறுகிய காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு பேர் அடைந்தவர் தங்கப்பாண்டியன் ஐயா. ரொம்ப அருமையான மனுஷன், தங்கமான குணம். அவர் வந்து மிதுன லக்னத்துல பிறந்தவர், புரட்டாதி நட்சத்திரம். நீங்க எப்பயுமே உங்க ஜென்ம லக்கணத்துக்கு உங்க ஜென்ம நட்சத்திரநாதனை தொடர்பு கொள்த்தி வச்சுக்கணும். இப்ப நான் என்ன எடுத்துக்கிடுவோம், நான் தனுசு லக்கணம், உத்திராட நட்சத்திரம். என்னுடைய ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் எத்தனை கூடையவர்? பாக்கியாதிபதி, அப்படி சொல்லணும். பாக்கியாதிபதி அவர் பஞ்சமத்தில் உச்சம். பஞ்சமத்தில் அவரு கார்த்திகை 1ஆம் பாதத்துலதான் நிக்கிறார். அதனாலதான் நான் இன்னும் தைரியமா சொல்லுவேன், யாராவது ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டேன்னா சொல்ற என் சரீரத்தை இப்படி விட்டுறான்னு சொல்லுவேன். படாது. அது பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுப்பட்டு இருந்தால் துப்பாக்கியா தோட்டாவ தொடவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையை வந்து நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும் அப்படின்னு இருக்கு. இப்ப அவர் கூட்டாய நட்சத்திரத்தெல்லாம் பிறந்தார். சப்தமாதிபதி ஐய குரு. சரியா? ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப ஒரு மிதுன லக்னத்துல பிறந்துடுறான், அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம். இந்த பெண்ணு வந்து அவங்க பிறந்த வீட்டுல யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, எல்லாத்தையும் கோபமா பேசுறது, எரிஞ்சு விழுகிறது, போர்ஸ் பண்றது, அட்டாக் தான். ஆனா அந்த மிதுன லக்னத்துக்கான கட்டி கொடுத்த உடனே கோயிலா போய்கிட்டு இருப்பா. என்ன, அந்த கோயில்ல விளக்கு போடணும், இந்த கோயில்ல விளக்கு போடணும். ஏன்னா அது காலபுருஷன் 9ஆம் இடம் தெய்வீக தன்மையாக மாற்றி விடும். எப்படி அந்த இடம் எப்படி மாத்துது? தெய்வீக தன்மையா மாத்து. அதே நேரத்துல மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் என்பது மாரகஸ்தானம். அதனாலதான் மிதுன லக்னத்தில் பெற்ற முதல் குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிருங்கடா, அப்பதான் அது சரியா வரும். இல்லாட்டி அந்த பிள்ளை வாழ்க்கையில மாறதுக்கு ஒப்பான சிரமத்தை அதை அடையத்தான் செய்யும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுடைய 8ஆம் இடம். கடகலக்கணத்துக்கு எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறானோ அவ்வளவு குழந்தை ஆயுள் பலம் கூடியிருக்கும். அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் ஆயுள் பலத்தை கூட்டும். ஆனால் முதல் பிள்ளை பலிகடாய். அதனாலதான் கடகலக்கணத்துக்கு முதல் குழந்தை என்ன செய்வேன்? தத்து கொடுத்து வாங்குங்கடா. இதுல பல விஷயங்கள் இருக்கு. இந்த காலபுருஷன் தத்துவத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு இந்த நேரம் இது பத்தாது. சரியா? இந்த நேரம் பத்தாது. இது போல கருத்தரங்கு நம்ம போடும்போது அதை பத்தி பேசிக்குவோம். ஆனால் முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்ட ஒரு ரிஷபலக்கணத்துக்காரன் மெதுவா வந்து சுவாமி குருநாதா அப்படின்னு காலில் வந்தான்னு வைங்களேன், தூரம் ஓடி போயிருவேன். ஏன் தெரியுமா? ரிஷபலக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், ரிஷபலக்கணத்துக்கு 8ஆம் இடம், 8ஆம் இடம். ரிஷபலக்கணத்துக்காரன் போய் குருநாதான்னு காலை பிடிச்சா குருநாதா கோகைந்தா, வேற வழியே இல்லை. மீன லக்னத்துக்காரன் அதே மாதிரி தான் வந்து சுவாமி குருநாதா அப்படின்னா சரி, இங்க வா, சகோதரனா இருக்கும், நண்பனா இருக்கும், குருநாதன் பேசக்கூடாது. ஏன்? மீன லக்னத்துக்கு 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் தூக்கிறோம். இங்க குருநாதன்ற பந்தாலாம் அங்க காட்டவே முடியாது. குருநாதனுடைய பந்தா எங்க எவனா நல்ல குருநாதன் இருந்தா ரிஷபலக்கணம் அனுப்புங்க. அனுப்பித்தான் பாருங்களேன். சரியா? ஆனா ஒரு சீரியஸான மேட்டர் உங்களுக்கு சீரியஸா இருக்கும். கொஞ்சம் விஷயமா பாருங்க. ஒரு விஷயத்த மட்டும், ஏன்னா இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம உங்களை தூண்டி விட்டது மாதிரி இருக்கும்.
நாளைக்கு அது 4 பேர்த்துக்கு வழிகாட்டினது மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப மகர லக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது இந்த மகர லக்கணத்தோட நான் இது பண்ணிக்கிறேன். சரியா? மகர லக்கணம் இது காலபுருஷனுடைய 10ஆம் இடம். இது கர்ம யோகி என்று பெயர். இது பேர் என்ன பேரு? கர்ம யோகி. அவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும்தான் முடிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வர்றான். நல்லா தெரிஞ்சுக்க, குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் முடிக்கிறதுக்கு இந்த இடத்துக்குள்ள வர்றான். அதுல இந்த மகர லக்கணத்துக்கு நான் காலையில 8 மணிக்கு சாப்பிடுவேன், நைட்டு 10 மணிக்கு தூங்கிடுவேன், ஒரு காலம் சொல்லவே முடியாது. நீங்க அவன் சொல்லுவான் நடக்காது, வேலை கிடையாது. அப்ப ஆனா இவன் எந்த துறைக்குள்ள இருக்கானோ, அவன் இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், ஸ்வீப்பரா கூட இருக்கலாம். அந்த துறையில அவன் நம்பர் 1 அடையாளம். ஆமா, அந்த இடத்துல அவன் அடிச்சுக்கவே முடியாது. அவன் எடுத்துக்கொண்ட கர்மாவில் அவன் நம்பர் 1 அதுலதான் இருப்பான். மகரங்கள் போய் அவங்க பொண்டாட்டி கேட்கணும், எப்படி கேக்குறீங்க? அதாவது மகர கருந்தாருன்னா வீட்டுல போய் கேட்டாமா, ஏமா ராமநாதன் எங்க, ராமநாதன் சார் எங்க இருக்காரு? அதுவா அத வெளியில போய் கேட்டா, சார் இந்த ராமநாதன் சார் உட்காருங்க சார், இப்ப வந்துடும் சார், இந்த இருக்காரு சார். இந்த அகம் புறம் என்பதே மாறி. காலையில அவன் வேலைக்கு போவான், பொண்டாட்டி சொல்லுவோம், ஏங்க இன்னைக்கு பிள்ளையோட வெளியே போக முடியாது, சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருங்க. இவருக்கு தெரியுமா நம்ம மகர லக்கணம், வந்துடுறேம்மா அப்படின்னு கொடுத்து போவாரு. அங்க அன்னைக்கு தான் நொங்க போட்டு காட்டுவாங்க வேலை. 12 மணிக்கு, அதுவும் 12 மணிக்கு வரும்போது அந்த வீதி கிட்ட வரும்போது, ஆஹா 6 மணிக்கு வர சொன்னாலே மறந்தே போயிருவாங்க. வீட்டுக்கு கதவு திறந்து என்ன நடக்கும்? அதேதான் அச்சலே நடக்கும். ஏன்னா இங்க அதோட ஒன்றி போயிருவாங்க, இன்வால்மெண்ட். அப்ப மகர லக்கணத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் என்ன பார்க்கணும்னா, இன்னைக்கும் மகர லக்கணத்துல ஒரு குழந்தை பிறந்தா, பிறந்த மொட்டை எடுத்த உடனே பெருமாள் கோயில கத்து கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த மகர லக்கணம் காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானம் மகர லக்கணத்துக்கு 12ஆம் இடம். அதே மகர லக்கணத்துக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். ஒன்று தகப்பனாரை நோய்வாய்ப்படுத்திக் கொள்ளும், அல்லது தகப்பனாரை வேறு வாழ்க்கைக்கு ஒதுக்கி தள்ளி விட்டு போயிடும், விலக்கி விட்டும், இவனோட ஒட்ட விடாது மகர லக்கணம். அதே நேரத்துல இந்த மகர லக்கணத்தோட பிறந்தது முக்காலி பழம் மாதிரி 3 பேர் வீட்டுக்குள்ள வருவாங்க. இது மூத்ததா இருந்துச்சு. இந்த மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, மகர லக்கணத்துக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த மகர லக்கணத்தை ஏன் தத்து கொடுத்து வாங்க சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு நேர் மூத்தது பிறந்தது கூட பாருங்களேன், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நடக்கும் சார், இதான் சார் உண்மை. வெறுங்கடத்துக்கு தான் சார் பலன். நீங்க என்ன சார் வெறும் கட்டத்துக்கு தான் பலன். நீங்க வெறும் கட்டத்துக்கு தான் பலன். நீங்க கிரகத்தெல்லாம் போட்டீங்க அடைக்கப்படாது. அதை விட நான் சொல்லுவேன், டேய் மகர லக்கணமா, நான் வேண்டிய சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்கடா. எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா என்ன செய்யுமா, இதே மரணம் தான். செத்து போறாங்க, இறந்துருவாங்க. மகர லக்கணத்துக்கு மட்டும் நண்பனா போய் சேர்ந்துடக்கூடாது, சரியா? இது ஒரு லக்கணத்துக்கு தான், 12 லக்கணத்துக்கு பல விதமா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, சரியா? நீங்க காலபுருஷ தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும், படிச்சுக்கிடணும் அப்படின்னு வெறும் கட்டத்துக்கு அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வகுப்புல கலந்துக்குங்க. அந்த வகுப்பு இருக்கு, நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த இதுல சேருங்க. நீங்க அடிப்படை காலபுருஷ தத்துவத்தை மட்டும், நீங்க காலபுருஷ தத்துவம் ராசி மன்றம் 2 பார்ட் இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். புக் இருக்கு வாங்கிக்கோங்க. அதை மட்டும் படிங்க. இந்த தசா நாதே, புத்தி நாதே, அந்த நாதே, சூட்சும நாதே, எந்த நாதமும் அங்க இல்ல. வெறும் லக்கணம். அந்த லக்கணத்தை போட்டு 12 கட்டத்துக்கும் எப்படி சொல்லலாம், தெளிவா சொல்லலாம். நீங்க ரிஷப லக்கணத்துக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் குறைவில்லாத வாழ்க்கை யாருக்கு தெரியுமா கொடுக்கும்? ரிஷப லக்கணத்துக்காரன். நீங்க ரிஷப லக்கணத்துக்காரன் கூப்பிட்டு, டேய் நான் இந்த மாதிரி அவினாசி போறேன்டா அப்படின்னு, அவினாசி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னா அதுக்கு வெளியே வந்தோடனே அந்த காந்தி சிலைக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்க சாப்பிட, அங்கதான் ருசியா இருக்குங்க. எந்தெந்த ஹோட்டல் எல்லாம் ருசியா இருக்கும் அத்தனை ஹோட்டல் வருஷப்படுத்துவேன். யாரு? ரிஷப லக்கணத்துக்காரன். அவனுக்கு ருசி பிரியர்.
அதை விட அவன் கதை சொல்லும்போது பார்க்கணும், குண்டு சிவலுகிறதெல்லாம் கரெக்டா சொல்லுவான். அந்த நேரத்துல பாருங்க ராமநாதன் வந்து ஒரு டீ கொடுத்தாரு. இது கதைக்கெல்லாம் சொல்லுவான். இதுக்கு என்ன காரணம்? ஒன்று காரணம் பேசிக் இருக்கு. ஆனா அவங்க அம்மா மேல பைத்தியம். யாரு? சிசவலக்கணத்துக்காரன் அம்மா மேல ஃபெய்த். அதை விட என்ன, கூட பிறந்த ஒரு பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டான். தான் பிள்ளைக்கு காய்ச்சல், தங்கச்சி பிள்ளைக்கு காய்ச்சல், தங்கச்சி பிள்ளை ஆஸ்பத்திரியில் போய் காட்டிட்டு அப்புறம் தான் தான் பிள்ளையை கூட்டிட்டு போவேன். அவன் வீணா போனதே அவங்க அம்மா அக்கா தங்கச்சியனாலதான். நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், டே ஒன்னா நீயே வீணை எடுத்து அடிப்படா அப்படி சொல்லுவேன். அப்ப கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சாமி சொன்ன ஒண்ணு சாமி. ஆனா என்ன வைக்கிறான் பாருங்க, அந்த ரிஷபலக்கணத்தினுடைய சப்தம் ஸ்தானம். ஒரு ஒரு கல்யாணம் பண்ண போறோம் நீங்களே, அந்த பொண்ணு பிறந்த இடத்துல சாந்தம், பொறுமை, நிதானம், அன்பு, அடக்கம் அத்தனையும் இருக்கும். இந்த ரிஷபலக்கணத்துக்கான கட்டின உடனேயே கோபம், வேகம், சீற்றம், சுயநலத்தோட இவனை உதவலை பிடிக்கும். காரணம் என்ன? அது 8ஆம் இடம், இவனுக்கு 7ஆம் இடம் போச்சு. இந்த இம்சைய வெளியே தெரியாம கொண்டு போறவே நிறைய பேர், இல்லாட்டி செகண்ட் மேரேஜ் கொண்டு போயிரு. அதனால ரிஷபலக்கணத்துக்கு 2ஆம் தர்மம் வந்து ரிஷியிலே அப்ப எழுதிட்டான். இப்படி ஒவ்வொரு ஒண்ணும் இல்ல. சிம்ம லக்னத்துல ஒருத்தன் பிறந்திருக்கான். சிம்ம லக்னம் பாத்தீங்கன்னா விளக்கின் வெளிச்சம்னு அர்த்தம். விளக்கின் வெளிச்சம். இந்த வெளிச்சத்துலதான் நாம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? இப்ப சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அவன் ஒரு நோயாளியை பாக்குறான். ஆஸ்பத்திரி போறேன், ஆஸ்பத்திரி படுத்துக்கிறேன், என்ன செய்யுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா போவோம் அப்படின்னு சொன்னா சரி, அது சரியா போவான். அங்க வைத்தியமே தேவையில்லை. அப்படி ஒரு சங்கதி அதுக்குள்ள இருக்கு. ஆனா அதோட என்னன்னா, கடகலக்கணத்துக்காரனுக்கு 2ஆம் இடமே காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக மாறுவதால் ஒரு குழந்தை பிறந்த பின்பு செல்வத்தின் கதவுகள் தானாக திறக்கும். இப்படித்தான் மர்மங்கள் இதுக்குள்ள இருக்கு. காலபுருஷ தத்துவத்தை நாம அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், ஈஸியா அழகா தூக்கிட்டு போயிடும். பல விஷயங்கள் இருக்கு. ஒருத்தன் கடகலக்கணம் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்துறாயா, நல்லா கவனி. நீங்க உங்களுடைய அறிவு தான் இப்ப தேவை. எனக்கு நீங்க சிந்திக்கணும். சிந்தனை வந்தா தான் உங்களுக்கு செயல்பட வரும். ஒரு கடகலக்கணம் ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி, ரைட்டா? இப்ப லக்னாதிபதியும் சந்திரனாகி ஜென்ம நட்சத்திரனாலும் சந்திரனாகி சந்திரன் லக்கணத்திற்கு 3. அப்ப இவன் எதுக்குடா பிறந்தா? அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், இவனுக்கு 3ஆம் இடம். தன்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்தையும் தன் உடன் பிறந்தோருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பது விதி. புரிஞ்சா? வந்துட்டானா? சரி. இதுக்கப்புறம் சொல்றான், இந்த ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு சம்பத்தார எது வரும்? செவ்வாய். சித்திர நட்சத்திரம் தானே வரும், செவ்வாய். அந்த செவ்வாய் கடகலக்கணத்து யோகாதிபதியா? அப்ப 5-10 கூட யோகாதிபதி சம்பத்தார வரும்போது இவன் நல்லா சம்பாதிப்பான். ஏன்னா இவன் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், இவனுக்கு வேலை இல்லைன்னு இல்லை. இப்ப பாருங்க, சந்திரன் 3, அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இப்ப இவனுக்கு வேலை உறுதியாயிடுச்சு. பிறக்கும் போதே இவன் உயர்ந்த உத்தியோகத்துக்கு தகுதியானவன் சொல்லி சந்திரன் சொல்லிட்டாரா? அப்ப இவனோட உயர்கல்வி ஸ்தானம் இதுக்கு கட்டுப்பட்டது தானே. அப்ப மறைமுகமா உயர்கல்வி உள்ள வேலை செய்தா ரைட். இதுக்கு அடுத்து சம்பத்தார என்ன சொல்லுது? 5-10 கூட யோகாதிபதி. அப்ப இவன் உயர் பதவிக்கு சொந்தக்காரன், சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, பதவியில இருப்பாயா? சரி, பதவியில இருப்ப. இந்த பதவினால் வரக்கூடியதெல்லாம் யாருக்கு? செவ்வாய் யாரு? சகோதரக்காரன் அல்லவா? எல்லாத்தையும் கூட பதவியில போடுவான், ரைட்டா? 3வது விபத்தாரையில ராகு வரும். இந்த விபத்தாரையில் ராகு இந்த திருவாதிரை சுவாதி சதயம் அவனுக்கு மோட்ச திரியோணத்துல விடும் 4-8-12. அந்த நேரத்துல எல்லாத்தையும் குடும்பத்துக்காகத்தான் அர்ப்பணிப்பா. இவன் எடுத்துக்கவே முடியாது. அடுத்து குருதசை உள்ள நுழையும். 6 கூட ஒரு குரு, 9 கூட ஒரு குரு, பாக்யாதிபதி நீங்க சொல்லவே முடியாது. இவனுக்கு திருமண வாழ்க்கையே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன், திருமண வாழ்க்கை. இப்படி நாம சில விஷயங்களை என்ன செய்யணும்? காலபுருஷ தத்துவ அடிப்படையில பார்த்தோம்னா அப்படியே நெல்லிக்கனி மாதிரி கொடுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த விழாவில் உங்களை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன், நான் வணங்கு வடநாடு சித்த சாது சொல்ற சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டி, இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
சக்தி சுவாமிஜி அவர்களுக்கும் என் அருமை சகோதரர் ஜனா அவர்களுக்கும் என மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.